கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நிறைய கொஞ்சம் உங்களுக்குள்ள நிறைய இந்த குரூப் அந்த குரூப் எல்லாம் இருக்குது. இந்த குரூப்புக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு நபர் தான். யாரு? கட்சியை விட்டு ஒதுக்கி இருக்கணும். 5 வருஷமா கட்சியிலே இல்ல, கட்சியை விட்டு ஓடி போயிட்டாப்ல. திருப்பி வந்து ஐயா காலை பிடிச்சி கிடிச்சு போட்டு இந்த பொறுப்பு அந்த பொறுப்புல வந்துகிட்டு இப்ப வித்துட்டு இருக்கிறாரு. என்ன மாவட்ட செயலாளர் 5 ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வித்தாரு. அப்புறம் 3 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. 2 லட்சம், இனி 1 லட்சம். ஆளுட்டு ஆள் இல்லை. 1 லட்சம் இப்படிலாம் பேசி காசு சம்பாரிச்சுக்கிட்டு கட்சியும் இந்த சாதியும் சமுதாயத்தையும் அழிச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாம் நினைச்சு பாருங்க. எல்லாம் உங்களுக்குலாம் எல்லாருக்கும் தெரியுது. இது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. கட்சி சமுதாயத்தினுடைய துரோகி, கட்சியினுடைய துரோகி, கட்சி குடும்பம் எல்லாம் அப்படி பண்ணணும்னா ஒரு நபர் கூட இன்னொரு நபர் இருக்கிறாரு. எல்லாம் இந்த வாதியார் இன்னொருத்தர் இருக்கிறாரு. எல்லாம் பண்ணிட்டு அழிக்கிறது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நான் அமைதியா இருக்கிறேன். அதனால நான் மனசுல நிறைய இருக்குது, அமைதியா இருக்கிறேன். கிராம உதவியாளர்கள் நியமனத்திற்கான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கிராம உதவியாளர் பதவியை முழுநேர சிறப்பு காலமுறை ஊதியமாக நிர்ணயித்துள்ள அரசு விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் விண்ணப்பதாரரின் வாசிப்பு மற்றும் எழுதும் திறனை அடிப்படையாக கொண்டு மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம உதவியாளர் பணி நியமனங்கள் முறையாக நடைபெறுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் விதிமீறல்கள் ஏற்பட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.